தீபாவளி பண்டிகையொட்டி அக்டோபர் 17ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களிலும் டிக்கெட்டுகள் 10 நிமிடங்களில் விற்று தீர்ந்தன. அக்டோபர் 18, 19ஆம் தேதிகளில் பயணங்களுக்கான டிக்கெட் முன்பதிவு நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தீப ஒளி திருவிழாவான தீபாவளி பண்டிகை இந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்று திங்கட்கிழமை என்பதால் 3 நாட்கள் முன்னதாக 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் திட்டமிட்டு வருகின்றனர். தற்போது ரயில் டிக்கெட்டுகளை 60 நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யலாம் என்பதால் அக்டோபர் 17ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கியது. மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டியதால் டிக்கெட்டுகள் அனைத்தும் மெளமெளவென முன்பதிவு செய்யப்பட்டன. அக்டோபர் 17ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் நெல்லை, கன்னியாகுமரி, அனந்தபுரி, சேரன், பொதிகை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட அனைத்து ரயில்களிலும் டிக்கெட்டுகள் 10 நிமிடங்களில் விற்று தீர்ந்தன. இன்னைக்கு இங்கே தீபாவளிக்கு முன்னாடி ஃப்ரைடே புக் பண்ணிடலான்னு பார்த்தேன். அது எனக்கு டிக்கெட் கிடைக்கல. நாளைக்கு தான் வந்து பார்க்கணும். 18ஆம் தேதி சாட்டர்டே வச்சு கிடைக்குதான்றது பார்க்கணும். சார் வந்த உடனே புக்கிங் ஆகிடுது, 10 நிமிஷம் க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்கள் வசதி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து ஏமாந்து போகிறாங்க. நாங்களாம் வயசானவங்க, பெரியவங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அக்டோபர் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் ரயில் பயணங்களுக்கான முன்பதிவு நாளையும் நாளை மறுநாளும், தீபாவளி நாளான அக்டோபர் 20ஆம் தேதி ரயில் பயணம் செய்ய விரும்புவோர் ஆகஸ்ட் 21ஆம் தேதியும் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.